இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இப்பதான் வந்து சீஸ்ஃபயர் பண்ணி வச்சாங்க. அது ஒரு பீஸ் பிளான் எல்லாம் போட்டு வச்சாங்க. திருப்பி வந்து இஸ்ரேல் இப்ப பாத்தீங்கன்னா காசா மேல அட்டாக் பண்ணுங்க, காசால இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பினர் மேல அட்டாக் பண்ணுங்க, ஹமாஸ் அமைப்பினர் காசால தான் இருக்காங்க, காசா மக்கள் மேல தாக்குதல் பண்ணதான் அவர் வந்து உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்றத மறுக்க யாரும் இல்லை. சோ இப்ப இந்த போர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் வந்து ஹமாஸ் அமைப்பினர் இருக்காங்க, காசால இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பினருக்கும் இந்த இஸ்ரேல் இருக்கக்கூடிய ராணுவ படைக்கு தான் வந்து இப்ப இந்த போர் அப்படின்றது போயிட்டு இருக்கு. இந்த ஹமாஸ் அமைப்பினருக்கு வந்து என்ன குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா, இந்த அக்டோபர் 10ஆம் தேதி நடந்த இந்த பீஸ் பிளானுக்கு அப்புறம் அவங்க நாட்டுக்கு இந்த ஹியூமனிடேரியன் எய்ட் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, நம்ம வந்து இந்தியாலாம் வந்து அரிசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்தோம். அந்த மாதிரி எல்லா உலக நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க அந்த அரிசி பருப்பு தேவையான துணிமணி எல்லாம் வந்து கொடுத்து அந்த ஹியூமனிடேரியன் எய்ட் மாதிரி உள்ள அனுப்புறாங்க. அந்த விஷயம் வந்து அக்டோபர் 10க்கு அப்புறம் வந்து இதை வந்து இஸ்ரேல் வந்து ரொம்ப நாளா தடுத்துட்டே இருந்தாங்க. உள்ள வராம கூட தடுத்துட்டே இருந்து ஒரு ப்ரெஷர் மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த அக்டோபர் 10க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வரணும், தடையில்லாம உள்ள வரணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போட அதையும் வந்து மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் வர விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஹமாஸ் அமைப்பினர் ஒரு குற்றம் சாட்டுறாங்க இஸ்ரேல் அமைப்பினர் மேல. இஸ்ரேல் அமைப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட பாடியை வந்து திருப்பி கொடுத்தாங்க. அது இவங்க தான் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தாங்க. இப்ப வேற ஒருத்தர் பாடி கொடுத்து இது அவங்களோட பாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி பாடிஸை வந்து மாத்தி மாத்தி கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு 12 பேர் இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட இஸ்ரேல்ல வாழக்கூடிய ஒரு 12 பேர் ஆஸ்ட்ரேஜர்ஸ் எடுத்த பேர் உயிரிழந்தவங்களோட பாடி வந்து இன்னமும் ஹமாஸ் அமைப்பினர் கிட்ட தான் இருக்கு. அந்த ஹமாஸ் அமைப்பினருக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த பாடி இருக்கு, யாரோட பாடி யாரா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலுமே இந்த இந்த பீஸ் பிளான் அப்படின்றத தள்ளி போடணும், நிராகரிக்கணும், இல்ல வந்து மீறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே தான் செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்லி இஸ்ரேல் சொல்லி நீங்க தாக்குதல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஒரு தாக்குதல்லாம் பண்ணி ஒரு 30ல இருந்து 60 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. இதுக்கு பின்னாடி வந்து ட்ரம்ப் அவங்க வந்து நீ என்ன பண்ணிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களோ அப்படின்னு தான் சொல்லி தெரியுது. ஏன்னா வந்து ரஷ்யாவுக்கும் யுக்ரைன் நடக்கிற போர்ல நம்ம மேல இவ்வளவு டாரிஃப் எல்லாம் போட்டு நம்ம மேல இவ்வளவு கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கிற இன்னைக்குதான் மனசு மாறிட்டு நாங்க இந்தியா கூட வந்து ட்ரேட் பிளான் எல்லாம் மாத்திரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நமக்குலாம் இவ்வளவு ஆட்டம் காட்டினவரை ஒரு 6 மாசம் வந்து டாரிஃப் போட்டு ஒரு 3 மாசம் ஆச்சு. ஒரு 3 மாசத்துக்கு இவ்வளவு டாரிஃப் போட்டு நம்ம கிட்ட இவ்வளவு ஆட்டம் காட்டுறவரு. ஆனா இஸ்ரேல் மேல வந்து எந்த அளவுக்கு ஒரு கருணையோட தான் இருக்காரு. அந்த மாதிரி போர் நடத்துறவங்களும் ஒரு கருணையோட தான் இருக்காங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. சோ என்ன நட்பு அப்படின்றது இஸ்ரேலுக்கும் யூஎஸ்க்கு அப்படின்றது உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது என்ன அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். சோ அந்த மாதிரி இருக்க இஸ்ரேலுக்கும் அந்த ஹமாஸ்க்கும் இந்த பீஸ் பிளான்லாம் தாண்டி இப்போ அந்த தாக்குதல் அப்படின்றது 2 பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேர் மேலே குற்றச்சாட்டுகள் வச்சு 2 பேரும் ஆரம்பிச்சிருக்காங்க.